நார்மலா ஒரு ஆப்ல அனிமி பார்க்கும்போது மான்வா அப்படிங்கிற ஒன்ன கண்டிப்பா கேள்விப்பட்டிருப்போம். கியூரியாசிட்டிக்காக மான்வா பத்தி சர்ச் பண்ணா நான் ஒரு பெரிய ரேபிட் ஹோல்குள்ள போயிட்டேன். ரேபிட் ஹோல் அப்படின்னா முடிவே இல்லாத ஒரு கேவ் மாதிரி. ஆனா அங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன்லாம் கிடைச்சது. அதுவும் அதிகமான சேல்ஸ் ஆன மான்வா பத்தி. நாம ஒரு மான்வா வால்யூமை அபிஷியலா வாங்கும் போது அது அந்த மான்வா கிரியேட் பண்ண ஆர்த்தருக்கு ராயல்டி இன்கம் கொடுக்கும். எனக்கு தெரிஞ்சு ஆவரேஜா ஒரு மான்வாவோட வால்யூம் சேல்ஸ் ஆகுது அப்படின்னா ஆர்த்தருக்கு சுமார் 10% வரை ராயல்டி கிடைக்கும். அதனால நாம ஒரு மான்வாவோட அபிஷியல் காப்பி வாங்குறது ஆர்த்தரே டைரக்டா சப்போர்ட் பண்ற மாதிரி. நீங்க நினைக்கிறது கரெக்ட் தான். இந்த வீடியோல ஹையஸ்ட் செல்லிங் மான்வா வால்யூம் சேல்ஸ் எல்லாத்தையும் பார்க்க போறோம். மை ஹீரோ அகாடமியாக 100 மில்லியன் காப்பீஸை கிராஸ் பண்ணிருக்கு. அதாவது 10 கோடி பேர் வாங்கியிருக்காங்க. அதே லிஸ்ட்ல கிட்டாச்சி ஹேஸ்பைல், ஹிஜிமோனோ இப்போ, ஹண்டர் எக்ஸ் ஹண்டர், ஃபீஸ்ட் ஆஃப் த நார்த் ஸ்டார், பேகி த கிராப்லர், ஆஸ்ட்ரோபாய் மாதிரியான மான்வாவும் இருக்கு. இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா ஆஸ்ட்ரோபாய்க்கு 23 வால்யூம்ஸ் தான். ஆனா பேகி த கிராப்லருக்கு 150 பிளஸ் வால்யூம்ஸ் இருக்குது. அதாவது ஒரு வால்யூம்க்கு 8 எபிசோடு அப்படின்னா 150 வால்யூம்க்கு 1200 எபிசோடு. 1950, 1960, 1980ல வந்த பாலா மான்வா சீரிஸ் இன்னுமே 100 மில்லியன் கிளப்ல இருக்குது. 150 மில்லியன் காப்பீஸ் கிளப்ல ஜோஜோ பிசாரி அட்வென்ச்சரும் இருக்கு. ஜோஜோ 1987ல ஸ்டார்ட் ஆகி இன்னும் கண்டினியூ ஆகுது. கிட்டத்தட்ட 40 வருஷமா நடந்துகிட்டே இருக்கு. உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச ப்ளீச் 2001ல ஸ்டார்ட் ஆகி 2014ல முடிஞ்சது. 15 வருஷம் பப்ளிஷ் ஆன சீரிஸ். ப்ளீஸோட மான்வா வால்யூம்ஸ் கம்பேரிட்டிவ்லி கம்மியா இருந்தாலும் சேல்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா அதிகமா இருக்குது. பட் நான் இன்னும் ப்ளீச் பார்க்கல. ப்ளீச்சோட ஃபைனல் ஆர்க் ரிலீஸ் ஆன பிறகு சேல்ஸ் இன்னும் இன்க்ரீஸ் ஆகணும் கண்டிப்பா நம்பலாம். நம்பர் 13ல டெத் நோட் இருக்கு. டெத் நோட் கிட்டத்தட்ட 100 மில்லியன் காப்பீஸ் சேல்ஸ் பண்ணியிருக்கு. இதுல ரொம்ப சர்ப்ரைசிங்கான விஷயம் என்னன்னா 34 வால்யூம் தான் இருக்கு. ஸ்டோரி ரொம்ப காம்பாக்டா இருந்தாலும் சேல்ஸ் மேசிவா இருக்கு. அட்டாக் அண்ட் டைட்டன்ஸ் ஆல் டைம் பெஸ்ட் செல்லிங் மான்வா லிஸ்ட்ல 12th பிளேஸ்ல இருக்கு. ஆனா அட்டாக் அண்ட் டைட்டன்ஸ் விட கிரையான் சின்சான் மான்வா அதிகமா சேல்ஸ் ஆகியிருக்கு. சின்சான்னா நமக்கு கார்ட்டூன் நாஸ்டாலஜி தான் நமக்கு ஞாபகம் வரும். அமைதியோ அமைதி. ஆனா மான்வா சேல்ஸ் பார்த்தா அதை விட வேற லெவல். சின்சான் ஆல்மோஸ்ட் 148 மில்லியன் காப்பீஸ் சேல்ஸ் பண்ணிருக்கு. அதனாலயே அது டாப் 10க்கு ரொம்ப க்ளோஸா வந்திருக்கு. பட் ஜுஜுட்சு கைசன் இப்பவே டாப் 10க்கு நெருங்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த லிஸ்ட்லயே இருக்கிற மான்வாக்கள்ல இதுதான் ரொம்ப ரீசெண்டா ரிலீஸ் ஆகிற சீரிஸ். பப்ளிஷிங் இன்னும் நடந்துகிட்டு தான் இருக்குது. வால்யூம்ஸ் கம்மியா இருந்தாலும் சேல்ஸ் ஸ்பீடு ரொம்ப அதிகம். சீசன் 3 சீசன் 4ல பர்டிகுலரா கோஜு வாஸ் சொகுனா ஃபைட்லாம் அனிமில வந்தா அப்புறம் சேல்ஸ் சொல்லவா வேணும், இன்னும் பெருசா இன்க்ரீஸ் ஆகும். ஈஸியா 200 மில்லியன் காப்பீஸை ரீச் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இப்போ நம்பர் 9ல ஹோச்சிகாமி இருக்கு. இது சுமார் 157 மில்லியன் காப்பீஸ் சேல்ஸ் பண்ணிருக்கு. ரொம்ப வருஷமா பப்ளிஷ் ஆன லெஜெண்டரி மாங்கா இது. இதோட வால்யூம் கவுண்ட் 200 வால்யூம்ஸ் கிராஸ் பண்ணிருச்சு. 200 வால்யூம்ஸ் பப்ளிஷ் பண்றது எவ்வளவு பெரிய அச்சீவ்மெண்ட். ஆனா அதுக்கும் மேல வால்யூம்ஸ் கொண்டு வச்சிருக்க ஒரு மான்வா இன்னும் இருக்கு. இந்த டாப் 8க்குள்ள நுழையும் போதுதான் உங்களுக்கே தெரியும் இங்க இருக்கிற மான்வா எல்லாம் வேர்ல்டு ஃபேமஸ் ஆன அனிமி மாதிரி இருக்கும். நம்பர் 8ல ஸ்லாம் டங்க் இருக்கு. சுமார் 185 மில்லியன் காப்பீஸா சேல்ஸ் பண்ணிருக்கு. இது 1997ல ஸ்டார்ட் ஆகி 1996ல முடிஞ்சது. ஸ்டோரி என்னதான் முடிஞ்சிருந்தாலும் மான்வா சேல்ஸ் இன்னும் நிக்கல. அதுதான் ஒரு கிளாசிக் சீரிஸோட வேல்யூ. ஆர்த்தர் தாகிஹிகோ இனோயுவோட ஒர்க் இன்னும் லெஜெண்ட் கன்சிடர் பண்ணி தான் ஆகணும். சின்ன பப்ளிகேஷன் பீரியட் இருந்தாலும் ஆல்மோஸ்ட் 2 மில்லியன் காப்பி சேல்ஸ் பண்ணிருக்கு. அதுவே இந்த மான்வா எவ்வளவு இம்பாக்ட் கிரியேட் பண்ணுச்சுன்னு காட்டுது. நம்பர் 7ல டீமன் ஸ்லேயர் சுமார் 220 மில்லியன் காப்பி சேல்ஸ் பண்ணிருக்கு. இதோட அனிமி பாப்புலாரிட்டி மான்வா சேல்ஸ வேற லெவலுக்கு கொண்டு போச்சு. ஆனா அனிமி ரிலீஸ் ஆன அப்புறம் மான்வாவோட சேல்ஸ் செம பூஸ்ட் ஆச்சு. ஆனா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கம்பேரிசன் இருக்கு. நம்பர் 6ல இருக்கிற மான்வாக்கு டீமன் ஸ்லேயரை விட 3 மடங்கு அதிகமான வால்யூம்ஸ் இருக்கு. ஆனா அது டீமன் ஸ்லேயருக்கு 17 வருஷம் முன்னாடி பப்ளிஷ் ஆன சீரிஸ். நம்பர் 6ல நம்ம நருட்டோ தாங்க. நருட்டோ ஆல் டைம் பெஸ்ட் செல்லிங் மான்வா லிஸ்ட்ல 6th பிளேஸ்ல இருக்குது. நருட்டோ சுமார் 250 மில்லியன் காப்பீஸ் சேல்ஸ் பண்ணிருக்கு. இது உலகம் முழுவதும் ஃபேமஸ் ஆன சோனன் மாங்கா. இப்போ டாப் 5க்கு வந்துட்டோம். இதுல இருக்கிற மான்வா எல்லாமே லெஜெண்டரி லெவல். நம்பர் 5ல டிராகன் பால். டிராகன் பால் 1987ல ஸ்டார்ட் ஆகி 1995ல முடிஞ்சது. அப்போ மான்வா மார்க்கெட் இப்போ இருக்கிற அளவுக்கு பெருசு இல்ல. இன்டர்நெட்டும் சோசியல் மீடியாவும் இல்ல. ஆனா அதையும் தாண்டி டிராகன் பால் மேசிவ் சக்சஸ் அச்சீவ் பண்ணுச்சு. உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி இன்னைக்கு இருக்கிற மான்வா மார்க்கெட் ரொம்ப பெருசா வளர்ந்திருக்கு. அதனாலேயே புது சீரீஸ்க்கு ஃபாஸ்டா பாப்புலாரிட்டி கிடைக்கும். ஆனாலுமே டிராகன் பால் அந்த ஃபெசிலிட்டிஸ் இல்லாம லெஜெண்டரியா சேல்ஸ் பண்ணுச்சு. டிராகன் பால் சுமார் 260 மில்லியன் காப்பீஸ் சேல்ஸ் பண்ணிருக்கு.
நம்பர் 4ல டிடெக்டிவ் கேனன் சுமார் 300 மில்லியன் காப்பீஸா சேல்ஸ் பண்ணிருக்கு. 1994ல ஸ்டார்ட் ஆன இந்த மான்வா இன்னைக்கும் கண்டினியூ ஆகுது. 100க்கும் மேல வால்யூம்ஸ் பப்ளிஷ் பண்ணிருக்கு. மிஸ்டரி ஜெனரல்ல இது ஒரு ஆல் டைம் கிளாசிக். லாங் ரன்னிங் சீரீஸா இருந்தாலும் ஃபேன்ஸோட சப்போர்ட் இன்னும் ஸ்ட்ராங்கா தானே இருக்கு. டாப் 3ல இருக்க மான்வா கோல்கோ 13. இந்த கோல்கோ 13 மான்வா இருக்கிறது யாருக்கெல்லாம் தெரியும்? ஏன் அப்படி நான் கேக்குறேன்னா 1968ல ஸ்டார்ட் ஆன மான்வா இன்னைக்கும் இந்த மான்வா பப்ளிஷ் ஆகிட்டு தான் இருக்கு. இது கிட்டத்தட்ட 58 வருஷம் கண்டினியூஸ் பப்ளிகேஷன்ல இருக்கு. அதுவே ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் தானே. இது 300 மில்லியன் காப்பீஸ்க்கு மேல சேல்ஸ் பண்ணிருக்கு. அதோட வால்யூம் கவுண்ட் 200+ வால்யூம்ஸா கிராஸ் பண்ணிடுச்சு. ஒரு மான்வா இவ்வளவு நாள் கண்டினியூஸா ஓடுறது ரொம்ப ரேர் தானே. நம்பர் 2ல இருக்கிறது டோரிமான் தான். டோரிமான் அப்படின்னு சொன்னாலே நீங்க எல்லாருமே அது கார்ட்டூன் தானே அப்படின்னு நினைப்பீங்க. பட் அது ஒரு கார்ட்டூன் கிடையாது. டோரிமான் ஜப்பான்ல ஃபூஜி அப்படிங்கிற ஒருத்தரால எழுதப்பட்ட மான்வா. அந்த மான்வாவை அடிப்படையா கொண்டுதான் ஜப்பான்ல இதை ஒரு அனிமியா கிரியேட் பண்ணிருக்காங்க. சோ இத நாம ஒரு ஜாப்பனீஸ் அனிமி அப்படின்னே சொல்லலாம். டோரிமான் சுமார் 300 மில்லியன் காப்பீஸா சேல்ஸ் பண்ணிருக்கு. ஜப்பான்ல மட்டும் இல்ல, உலகம் முழுவதும் இந்த சீரீஸ் ரொம்ப ஃபேமஸ். கண்டிப்பா என்னால சொல்ல முடியும், கிட்ஸுக்கும் அடல்ட்ஸுக்கும் ரொம்ப பிடிச்ச மான்வா இது. இப்போ நம்பர் 1க்கு வரலாம். இது எல்லாரும் கண்டிப்பா கெஸ் பண்ணிருப்பீங்க. நம்பர் 1ல ஒன் பீஸ் தான். ஒன் பீஸ் 500 மில்லியன் காப்பீஸ்க்கு மேல சேல்ஸ் பண்ணிருக்கு. இது மான்வா ஹிஸ்டரியிலே ஹையஸ்ட் செல்லிங் மான்வா. நம்பர் 2க்கும் நம்பர் 1க்கும் இருக்கிற கேப்பே ரொம்ப பெருசுதான். சூப்பர்மேன், பேட்மேன் மாதிரியான வெஸ்டர்ன் காமிக்ஸோட சேல்ஸையும் ஒன் பீஸ் சர்பாஸ் பண்ணிருக்கு. இது உலகத்துல ஹையஸ்ட் செல்லிங் காமிக் டைட்டில்னும் கண்டிப்பா சொல்லலாம். ஒரு மான்வா 100 மில்லியன் காப்பீஸ சேல்ஸ் பண்ணாலும் அது ரொம்ப பெரிய அச்சீவ்மெண்ட் தான். ஆனா ஒன் பீஸ் 500 மில்லியன் காப்பீஸ சேல்ஸ் பண்ணிருக்கு. அதனால இந்த ரெக்கார்ட் ரொம்ப எக்ஸ்ட்ராடினரி. சிம்பிளா மான்வாவோட வால்யூம் எக்கனாமி பத்தியும் தெரிஞ்சுக்கலாம். ஜப்பான்ல ஒரு மான்வா வால்யூம் பிரைஸ் ஜெனரலி $3 ரேஞ்சில இருக்கும். ஒரு மான்வா வால்யூம் சேல்ஸ் ஆன அமௌண்ட்ல ஒரு ஷேர் ஆர்த்தருக்கும், பப்ளிஷருக்கும், டிஸ்ட்ரிபியூட்டருக்கும், புக் ஸ்டோருக்கும் போகும். ஜெனரலா ஆர்த்தருக்கு ராயல்டி சுமார் 10% ரேஞ்சில இருக்கும். மான்வா வால்யூம் சேல்ஸ் ஆன பிறகு அது ஜெனரேட் பண்ற இன்கம் எல்லாம் ஆர்த்தருக்கு மட்டும் போகாது. அதுல ஒரு போர்ஷன் ஆர்த்தருக்கு போகும், ஒரு போர்ஷன் பப்ளிஷருக்கு போகும், இன்னும் ஒரு போர்ஷன் டிஸ்ட்ரிபியூட்டருக்கு போகும். மீதி இருக்கிற அமௌண்ட் எல்லாம் புக் ஸ்டோர் ஓனர், எம்ப்ளாயிஸ் சேலரி, டிரான்ஸ்போர்ட், பிரிண்டிங், ஸ்டோரேஜ் மாதிரியான எக்ஸ்பென்சிவ்ஸ்க்கு யூஸ் பண்ணிப்பாங்க. ஆனா மான்வா ரொம்ப பெரிய அளவுல சேல்ஸ் ஆனா ஆர்த்தருக்கு வர ராயல்ட்டியும் அதே அளவுக்கு பெருசா இருக்கும். உதாரணத்துக்கு 100 மில்லியன் காப்பி சேல்ஸ் பண்ண மான்வானா ஆர்த்தருக்கு வர ராயல்ட்டி இந்தியன் கரன்சில நூற்றுக்கணக்கான கோடி கூட இருக்கலாம். எக்ஸாக்ட் அமௌண்ட், மான்வா பிரைஸ், கான்ட்ராக்ட், ராயல்ட்டி பர்சன்டேஜ், டாக்ஸ் எல்லாத்தையும் பொறுத்து மாறும். அதனாலேயே ஹையஸ்ட் செல்லிங் மான்வா ஆர்த்தர் எல்லாம் இப்போ ரொம்ப வெல்த்தியா ஆகியிருப்பாங்க. ஒன் பீஸ் மாதிரியான வால்யூம்ஸ் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் மில்லியன் காப்பி சேல்ஸ் பண்ணும்போது ஆர்த்தரோட ஏர்னிங்கும் அதே அளவுக்கு மாசிவா இருக்கும். இது மான்வா சேல்ஸ் மட்டும் சொல்ல முடியாது, அனிமியும் ஒரு பெரிய ரோல் பிளே பண்ணுது. ஏன் அப்படி சொல்றேன்னா, அனிமி ரிலீஸ் ஆகும்போது அது மான்வாக்கு ஃப்ரீ மார்க்கெட்டிங் மாதிரி ஒர்க் பண்ணும். கண்டிப்பா நல்ல அனிமி அடாப்டேஷன் வந்தா மான்வா சேல்ஸ் சடனா இன்க்ரீஸ் ஆகும். அதனாலதான் பல மான்வா சீரீஸ் அனிமி ரிலீஸ் அப்புறம் மில்லியன்ஸ் ஆஃப் காப்பீஸ் அதிகமா சேல்ஸ் ஆகுது. அதே மாதிரி மூவிஸ், மெர்சன்டைஸ், கேம்ஸ், லைசன்ஸ் டீல்ஸ் எல்லாமே ஆர்த்தருக்கும் கம்பெனிக்கும் எக்ஸ்ட்ரா ரெவன்யூ ஜெனரேட் பண்ணும். ஜுஜுட்சு கைசன் 0 மாதிரியான அனிமி மூவிஸ் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் மில்லியன் டாலர்ஸ் கலெக்ட் பண்ணலாம். ஆனா அந்த கலெக்ஷன்ல இருந்து ஆர்த்தருக்கு எவ்வளவு ஷேர் கிடைக்கும்னு கான்ட்ராக்ட பொறுத்து தான் இருக்கு. பட் அதுல டாக்ஸும் டிடெக்ட் ஆகும். ஆனா அதுக்கப்புறம் அவங்க மில்லியனர் மட்டும் இல்ல, சில பேர் பில்லியனர் லெவல்லையும் வெல்த் கிரியேட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னும் அண்டர்ரேட்டடான அனிமி சஜஷன் வீடியோஸ் வேணுமா? இல்லனா இந்த வீடியோல நான் ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை பாய்.